ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தவுஸ் குக்கிங். தோசைக்கு அடிக்கடி சட்னி சாம்பார் தான் செஞ்சு சாப்பிடுவோம். சில சமயம் செய்யறதுக்கு மலப்பாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பியும் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி சமயத்தில் இந்த தோசை ரெடி பண்ணி கொடுத்தா எல்லாத்துக்குமே ரொம்பவும் பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம நார்மலாக எப்பயும் தோசை மாவு ஊற்றுற மாதிரி தான் தோசை நல்லா மெலிசாக ஊற்றி எடுத்துக்கலாம். இதுக்கு மெலிசாக ஊற்றணும்னா நல்லாயிருக்கும், கிறிஸ்பாக. இது மேலே நெய் இல்லைன்னா ஆயில் எது வேணாலும் ஊற்றிக்கலாம். நெய் ஊற்றினா கொஞ்சம் வாசமாகவும் நல்லாவும் இருக்கும். லைட்டாக செவந்த வாட்டி இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். அப்போ தான் தோசை மெலிசாக வரும். இப்போ நம்மக்கிட்ட எந்த சிப்ஸ் வேணாலும் எடுத்துக்கலாம். இது மேலேயே நம்ம இட்லி பொடி வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருப்போம்ல, அந்த பொடி லைட்டாக தூவி விட்டுக்கலாம். நம்மக்கிட்ட வீட்டில் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். நார்மலாக லைட்டாக தூவி விட்டாவே போதும். அதுக்கு மேலே லைட்டாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ அந்த சிப்ஸ் பாக்கெட்டை நல்லா நொறுக்கி எடுத்துக்கலாம். மேலே லைட்டாக அப்படியே தூவி விட்டுக்கலாம். நல்லா நொறுக்கி போட்டோம்னா நல்லாயிருக்கும். தோசை மேலே ஃபுல்லாக படுற மாதிரி எல்லா பக்கமும் போட்டு விட்டுக்கலாம். இப்போ எல்லாம் செவந்துருச்சு. அதை அப்படியே மடக்கி எடுத்துக்க வேண்டிதான். இதுக்கு சைடிஷ் எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். உங்கள் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ரெகுலராக வீடியோ போட பெரிய பூஸ்டாக இருக்கும். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ அதே மாதிரி இன்னொரு தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். தோசை ஊற்றி எடுத்துக்கலாம். நல்லா மெலிசாவே ஊற்றி எடுத்துக்கலாம். மேலே லைட்டாக ஆயில் இல்லைனா எண்ணெய் ஊற்றிக்கலாம். மயோனீஸ் இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா எல்லா பக்கமும் அப்ளை ஆகிற மாதிரி தடவி விட்டுக்கலாம். நிறையா தடவணும் இல்லை, லைட்டாக தடவுனாவே போதும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மயோனைஸோட சிப்ஸ் கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். எல்லா பக்கமும் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். ரொம்பவும் போட்டாலும் திகட்டுற மாதிரி இருக்கும். அதனால் லைட்டாக போட்டாவே போதும். இப்போ அதே மாதிரி சிப்ஸ் பாக்கெட் எடுத்து நல்லா நொறுக்கி விட்டு போட்டுக்கலாம். நல்லா பொடிசாகவே நொறுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். எல்லா பக்கமும் நல்லா போட்டு விட்டுக்கலாம். அவ்வளவுதான், செவந்துருச்சு. இதை இப்போ நம்ம ரோல் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.